யாக்கேங்கள வணக்கம் ஸ்குவாட், நான் உங்கள் டிலெக்ஷன் இலங்கையில் மன்னார் மாவட்டத்திலேருந்து. ஸோ இன்றைக்கு வந்து 27ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து 9 மணிலேருந்து 11 மணிக்கு உள்ள எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் உள்ள ஒரு வீடு உண்டு ஃபுல்லாக தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. ஸோ இந்த தீ விபத்து வந்து எப்படி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு விபத்து முடியும் போது தான் நாங்கள் அறிஞ்சுக்கொண்டோம். ஸோ அதில் வந்து முழுமையாக எங்களுக்கு எதுவும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஸோ அது வந்து கரண்ட் ஷார்ட்டேஜால் எரிஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க ஊதுபத்தி கொளுத்தி அதன் மூலமாக கிடுகு சுற்றி வர அந்த வீடு ஃபுல்லாக கிடுகு, அந்த கிடுகில் பற்றி எரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல வேலைக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ள அண்ணா பாலாண்ணான்னு சொல்லி தீ விபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அவர் தனி மனிதனாக ஸ்டார்ட்டில் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் தெரியும், நாங்கள் ஓடி போனோம். ஸோ இந்த தீ விபத்து வந்து எப்படி ஆச்சு, அந்த ஃபுல் காணொலியை வந்து உங்களுக்கு நான் பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போடுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக இருங்க. நல்ல வேலை அதிர்ஷ்டம் வீட்டில் யாருமே கிடையாது, ஒருத்தருமே இல்லை. அவங்களோட நகையிலேருந்து பணம் மற்றது வீட்டில் உள்ள பொருட்கள் அவ்வளோ வந்து எரிஞ்சு சாம்பலாக போயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடணும் அப்படின்ட்டு தோணுச்சு, அதை தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஃபுல் வீடியோ இதில் இருக்குது. தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஃபுல் வீடியோவும் வர மாதிரி செஞ்சு நம்ம வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலவா ரெண்டு நீங்களா ஆக்கேங்கள ஆக்கே கோல் அடிச்சு சொன்னீங்களா யாருக்காச்சு? இந்தியாவில் தண்ணி ஊற்றி நிற்காது. வேற பைப்பில் போடுங்க, வாளியில் அள்ளி ஊற்றுவோம். வாளிகள் வெடிக்கும்.
யாரை தூக்கி எறிய போகுது என்ன துரி தண்ணியா அணைந்து போன வீட்டை அணைக்க வந்த நகரசபை அரை வீட்டை நூக்குற கூட தண்ணிங்க நாய் ஓகே, நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உண்மைக்கே எங்களுக்கு பக்கத்தில் இருந்த எங்களுக்கு உண்மையிலேயே சரியான கவலையாக போயிட்டு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். ஸோ அவங்க வந்து ஒரு வீட்டு திட்டம் இல்லாமல் இப்போதைக்கு நார்மலாக ஒரு வீடு ஒன்று போட்டு தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க வீடு ஃபுல்லாக எரிஞ்சி சாம்பலாக போயிட்டு இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மற்றது ஒரு விபத்து நடக்கும்போது அந்த விபத்து வந்து நடந்த கையோடையே கால் பண்ணி நாங்கள் நகரசபைக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ வந்து நகரசபை வந்து சொல்லியிருக்காங்க யாழ்ப்பாணத்துக்கு அடித்து சொல்லி. அதெல்லாம் வந்து என்ன, ஒரு அரசாங்கம் இருக்குது நம்மட பக்கத்தில் இருக்குது, ஆனால் நம்மட மக்களுக்கு அந்த சமயத்தில் தேவைப்படுற உதவி வந்து மிகவும் ஒரு இதான உதவி. ஒரு அவசரத்துக்கு தேவைப்படுற உதவி வந்து அந்த டைமில் கிடைக்காட்டி புறவு கிடைச்சி பிரயோசனமே இல்லை. தயவு செஞ்சு அரசாங்கத்துக்கு
அரசாங்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறோம். இப்போ எதுவும் விபத்துக்களோ என்ன நடந்தாலும் எல்லாம் லேட்டாக தான் வாரீங்க, ஏன்டா அது என்னமோ தெரியலை. கால் பண்ணி இப்படி சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க யாழ்ப்பாணத்துக்கு கோல் அடித்து சொல்லி அதுக்கிடையிலே வீடு ஃபுல்லாக எரிஞ்சு ஃபுல்லாக சாம்பல் ஆகிட்டு எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பாலான்னா மற்றது 2-3 பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க சேர்ந்து தான் அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக அணைச்சி எடுத்தாங்க. அதில் வர கேஸ் வந்து லீக் ஆகிக்கொண்டே இருந்துச்சு. அந்த கேஸை வந்து ஒரு தனி மனிதனாக அந்த கேஸை தூக்கி கொண்டு போய் ஒரு ஆபத்து இல்லாத ஒரு பகுதியில் கொண்டு போய் அவர் போட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். உண்மைக்கு இந்த வீடு வந்து ஃபுல்லாக தீப்பற்றி எரிஞ்சதுக்கு பிறகு தான் நம்மளோட நகர சபையிலேருந்து ஃபயர் வாகனம் வந்து அந்த தீயை வந்து கொஞ்சோண்டு தான் எரிஞ்சிட்டு இருந்தது. கடைசியாக ஒரு கொஞ்சம் துண்டு தான் எரிஞ்சிட்டு இருந்தது. அதை வந்து நூற்று விட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டிலேயே. எங்களோட ஊரில் வந்து இப்போ ரோட்டு சரியில்லை, மற்றது பைப்புகளில் தண்ணி வருது, தண்ணி அவ்வளோவுக்கு வேகமாகவே வரையில, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுற மாதிரி, ஆற்று தண்ணி ஊற்றுற மாதிரி தான் மெதுவாக வந்து கொண்டிருக்கு. இப்படியான இதுகளை வச்சுக்கிட்டு யாருமே எதுவும் பண்ணலாம். நல்ல வேலைக்கு மழை வந்து எங்கள் ஊரை சுற்றி வரைக்கும் தண்ணி கிடந்தது, வாய்க்காலில் தண்ணி கிடந்தது. அந்த தண்ணியை அள்ளி ஊற்றி தான் முக்கால்வாசி தீயையே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. உண்மைக்கு பைப் லைனிங்கில் வர தண்ணியும் எங்களுக்கு காணாது. மற்றது அரசாங்க வசதிகள் வந்து இல்லாத ஒரு கிராமம் தான் இந்த சாந்திபுர கிராமம். முக்கால்வாசிக்கு பெருசாடு வசதிகளே இல்லை சொல்லலாம். ஒரு போக் இல்லை, மற்றது எந்தவித அபிவிருத்தியும் இல்லாத ஒரு ஊராக இருக்குது. ஸோ பாதுகாப்பாக இருக்கணும். மின்சாரத்திலிருந்தும் மற்றது ஏனைய பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கணுன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.